ஜெயந்தி. ஷெனாய் நகர்லேருந்து வரேன். இங்கே புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து இது 4th டைம் வரேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தேன். இது எப்படி ஆக போகுதுன்னு. இங்கே வந்து கொஞ்சம் நம்பிக்கை விட்டுனாங்க. ஒன்றும் ஆகாது, இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் வேணாம், ஹீமோலாம் வேணாம், டேப்லெட்லேயே சரியாயிடும்னு சொன்னாங்க. சரி, இந்த மாத்திரை வந்து 4th டைம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு அது நிறைய பரவாதபடி இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். இதனால இந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்கன்னாங்க. கொஞ்சம் டீ குடிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக நான் சரியானோடனே திரும்பியுமா நான் சொல்லுவேன். நீங்கள் யாருன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். செகண்ட் டைம் 3rd டைம் வந்தப்போ மாத்திரை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, சரியாயிடும்னாங்க. சரி, நான் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இந்த மாத்திரை கண்டினியூ பண்ணலன்னா ரொம்ப உடம்பு பலவீனமாகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாத்திரை கண்டினியூ பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். கொஞ்சம் ஆக்டிவாக கேன்சர் பேஷண்ட் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் ஆக்டிவாகவே நான் இருக்கேன். அதுதான், அது பரவாதபடிக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. உணவு முறைகள்னால் இந்த மீட் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கன் மட்டும் மந்த்லி 1 டைம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட்டு, புளிப்பு அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, பிளட் டெஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வர சொல்லியிருக்காங்க. அதான் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வரணும்.